என்னமா ஆச்சு? எழுந்துருமா. எங்க யாராவது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. மனோ, இவங்க என் அம்மா சார். அம்மாவா? கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சார். இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன என்ன பண்றதுன்னு தெரியல. இருப்பா, நான் கார் எடுத்துட்டு வரேன். ஏமாத்திடாதீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுங்க. இப்படிப்பட்ட ஒரு அப்பா என் குழந்தைகளுக்கு வேண்டாம். 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாவது என் பிள்ளைகளை நான் காப்பாத்துக்கிறேன். இனி எந்த பிள்ளைக்கும் நீங்க வச்ச பேர் இருக்காது, இருக்காது. மாத்திடுவேன், மாத்திடுறேன். உன் இஷ்டப்படியே கிடந்து நாசமா போ. அழாதப்பா, அழாத. முடியல சார், எங்க அம்மா. அழாத. உங்க அம்மா ரொம்ப தங்கமானவங்க, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுங்க. ப்ளீஸ் அழாத. சார் பாவம் சார், எங்க அம்மா வாழ்க்கையில் அவங்க நிம்மதியாவே இருந்தது இல்லை சார். எந்த சுகத்தையுமே அவங்க அனுபவிச்சது இல்லை சார். ரொம்ப பாவம் சார். அழாதப்பா. நாங்கெல்லாம் சின்ன குழந்தைகளா இருக்கும் போது எங்க அப்பா எங்களை விட்டு போயிட்டாரு சார். அந்த மனுஷனோட மூஞ்சி கூட எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். எங்க அம்மா கொஞ்சம் கலங்கி போயிருந்தா கூட நாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து ஆளா இருக்க மாட்டோம் சார். எங்க அம்மா உறுதியா நின்னு கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்து ஆளாக்குனாங்க சார். அப்புறம் ஒரு காலத்துக்கு பிறகு அபியக்கா தலையெடுத்து எங்களை தாங்கினாங்க. எல்லா பசங்களுக்கும் அப்பா அம்மா உண்டு சார். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா இல்ல, அக்கா அம்மா தான். ஏமனோ, அபி வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்
நீங்க ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்கல்ல, கஷ்டப்படலையே. எங்க சார், காசு பிரச்சனை ஒரு கட்டுக்குள்ள வந்துருச்சு. ஆனா உலகத்துல காசு பணம் மட்டுமா சார் பிரச்சனை? அப்பான்னு ஒரு உறவு இல்லாததுனால நாங்க பலவிதமான அவமானங்களை சந்திச்சோம் சார். எந்த பொண்ணாவது தன்னோட கல்யாணத்தை தானே முன்ன நின்று நடத்துவாளா? எங்க அபியக்கா தன்னோட கல்யாணத்தை தானே முன்ன நின்று நடத்தினாங்க சார். அப்பான்னு ஒருத்தர் இருந்திருந்தா எங்க அக்காவுக்கு பல அவமானங்கள் நடந்திருக்காது சார். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குடும்பத்தோட டார்ச்சர், விதவிதமான சித்திரவதைங்க எல்லாத்தையும் எங்க அக்கா அனுபவிச்சாங்க சார். சார் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சார், குடும்ப தலைவன் ஒருத்தர் இல்லாட்டி அந்த குடும்பத்தை எல்லாரும் இலக்காரமா தான் சார் பாக்குறாங்க. எங்க குடும்பத்தை அந்த பாஸ்கர் குடும்பத்துல ஆரம்பிச்சு உறவுக்காரங்க வரைக்கும் எல்லாருமே அலட்சியமா தான் சார் பார்த்தாங்க. ஐயோ கடவுளே. அபியக்கோட வாழ்க்கை மட்டும் இல்ல சார், ஆனந்தியக்கோட வாழ்க்கையிலும் தொடர்ந்து பிரச்சனை. நிச்சயதார்த்தம் வரைக்கும் போன கல்யாணம் மனவரையில நின்னு போச்சு. ஏன்பா? ஏன்? என் தங்க ஆர்த்தி ஒரு ஆட்டோ டிரைவரை லவ் பண்ணா சார். அவன் ஆனந்தி அக்கா கல்யாணத்தை அன்னைக்கு பார்த்து அவளை ஏமாத்தி கூட்டு போய் மேரேஜ் பண்ணிட்டான். ஆர்த்தியா? எந்த ஆர்த்தி? இப்ப அவ காலேஜ்ல படிக்கிறா சார். அந்த ஆட்டோ டிரைவர் பேர் என்ன? ராஜேஷ். எங்க குடும்பம் அந்த நேரத்துல புயல்ல சிக்கின கப்பல் மாதிரி ஆயிடுச்சு சார். ஆர்த்தி தந்த வேதனை ஒரு பக்கம், ஆனந்தி கல்யாணம் நின்னு போன துயரம் ஒரு பக்கம். அம்மாக்கு அட்டாக் வந்து உயிருக்கு போராடினாங்க சார். சார் சத்தியமா சொல்றேன் சார், அபிங்கிற ஒரு இரும்பு மனுஷி இல்லாட்டி நாங்க எல்லாரும் அன்னைக்கு ஊரு கொலைஞ்சு சுக்குநூறா போயிருப்போம் சார். அபியக்கா தான் தெம்பா திடமா நின்னு எங்க எல்லாரையும் தேத்தி குடும்பத்தை இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்திட்டு வருது சார். அப்புறம் எங்க அம்மா, ஆம்பளைங்க எல்லாம் வேஸ்ட் சார். நான் ஒரு வேஸ்ட், எங்க அப்பா ஒரு வேஸ்ட். அழாதப்பா, அழாதப்பா, அழாத. நீ சொல்றது உண்மைதான். ஆம்பளைங்க பொறுப்புகளை கண்டு பயப்படுறோம், ஒதுங்கி ஓடுறோம், நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒதுங்கி நிக்கிறோம். ஆனா பொம்பளைங்க அப்படி இல்லை, தைரியமா தூக்கி சுமக்கிறாங்க. உங்க அம்மாவுக்கு அபிக்கும் நான் தலைவணங்கிறேன்ப்பா. சார் நீங்க ஏன் சார் இப்படி சொல்றீங்க? இல்ல மனோ, எல்லா ஆம்பளைங்களும் தலைவணங்கிற மாதிரி குணம் உங்க அம்மாட்டையும் அபிட்டையும் இருக்குப்பா. அதுதான் அப்படி சொன்னேன். டாக்டர் எங்க அம்மாக்கு எப்படி இருக்கு? இப்ப அவங்களுக்கு பரவாயில்ல. பிரஷர் ஜாஸ்தியானதுனால மயக்கம் வந்திருக்கு, அவ்வளவுதான். ஷீஸ் ஓகே. நீங்க வேணா போய் பாருங்க. சார் வாங்க சார். நீ போய் பாருப்பா, நான் அப்புறமா வரேன். சரி. அம்மா, மனோ இப்ப எப்படிமா இருக்கு? பயப்படாத, எனக்கு ஒண்ணும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். அழாதே. எனக்கு என்னடா ஆச்சு? ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டம்மா. கடவுளே, அப்புறம் என்னை எப்படி இங்க கொண்டு வந்த? ரொம்ப கஷ்டப்பட்டியா? இல்லம்மா, என்னோட பழைய முதலாளி அந்த பக்கமா தற்செயலா வந்தாரு. அவர் காரில் தான் நாங்க உன்னை இங்க கொண்டு வந்தோம். ரொம்ப உதவி பண்ணாருமா அவரு.
அவர் எங்கேப்பா? இதோ இங்க வெளியே தான் இருக்காரு. அவரை கொஞ்சம் கூப்பிடுறியா? அவ்வளவு பெரிய மனுஷன் இவ்வளவு உதவி பண்ணிருக்காரு. நாம அவருக்கு நன்றி சொல்ல வேணாம்? நான் அவரை கூட்டிட்டு வரமா? சிஸ்டர், என் கூட ஒருத்தர் வந்தார். அவர் எங்க? அவரா? பேஷண்ட்டுக்கான கேஷை பே பண்ணிட்டு போயிட்டாரே. நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி போகும்போது பேலன்ஸை வாங்கிட்டு போயிடுங்க. ஓகே. அம்மா, எங்கடா அவரு? அவர் ஹாஸ்பிட்டல் செலவுக்கான பணத்தை கட்டிட்டு போயிட்டாராமா? போயிட்டாரா? ஆமாம்மா, அவர் ரொம்ப நல்ல மனுஷம்மா. தன்னை பத்தி சொல்லிக்காம உதவி செய்யற பெரிய மனுஷம்மா அவரு. நல்ல மனசு போல இருக்கு. அவர் நல்லா இருக்கணும்டா. ஆண்டவன் அவருக்கு எந்த குறையும் வைக்க கூடாது. நல்லா இருக்கட்டும். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், தொல்காப்பியன் இப்போ எப்படி இருக்காரு? நல்லா டெவலப் ஆயிருக்கு. உள்ள போய் பாருங்கம்மா. தேங்க்யூ. வாங்க அபி. வாங்க அபி. எப்படி இருக்கீங்க? இப்போ பரவாயில்ல. வலி எதுவும் இருக்கா? எப்படி இல்லாம இருக்கும்? வலி பழகிடுச்சு. என்ன மாதிரி தானே? இல்ல வலி பழகிடுச்சுன்னு சொன்னீங்களே, அதான் கேட்டேன். என்ன அபி, ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? என்ன தொல்காப்பியன், ஆரம்பத்துல இருந்தே என் கூடவே இருக்கீங்க. நான் எதுக்கு இப்படி பேசுறேங்கிற காரணம் உங்களுக்கு தெரியலையா? காரணத்தை என்னால யூகிக்க முடியுது அபி. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இன்னைக்கு கோர்ட்டில் நம்ம சைட் சம்பந்தப்பட்ட கேஸோட தீர்ப்பு வருது. அது எப்படி ஒரு மூணு கவலையா இருக்கா அபி? இல்ல, அந்த மாதிரி எதுவும் பதட்டம் இல்ல. ஏன்னா தீர்ப்பு நமக்கு சாதகமா இருக்காது அப்படின்னு தான் நான் நம்புறேன். என்ன சொல்றீங்க? ஆமா துல்ஸ், நாம தோத்து போற மாதிரி தான் தீர்ப்பு வரும். அது உங்களுக்கும் தெரியும். கவர்மெண்ட் இன்ஜினியர்ஸ்க்கு அந்த சுஜாதா பணம் கொடுத்து சரி பண்ண பிறகு அவங்க தர்ற ரிப்போர்ட் எப்படி இருக்கும்? அதை அடிப்படையா வச்சு வர்ற தீர்ப்பு நமக்கு எப்படி சாதகமா வரும்? சோ நம்ம தோக்க போறோம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே இந்த தோல்வியில இருந்து எப்படி மீண்டு வரணுங்கிறதா என்னோட யோசனை. கவலைப்படாதீங்க அபி, நாம இதை சும்மா விட்டுற வேண்டாம். ஹைகோர்ட் வரைக்கும் போலாம். தொல்காப்பியன் ஹைகோர்ட்டுக்கு போறதோ அங்க ஜெயிக்கிறதோ வேற விஷயம். ஆனா கேஸ் நடக்கிறதுல நமக்கு ஏற்பட்ட நஷ்டம், பண விரயம், நேர விரயம், கெட்ட பேரு, இதுக்கெல்லாம் என்ன பண்றது? முதல்ல ஒரு பையர் தான் ஸ்டே வாங்கினா, இப்ப என்னடானா மத்த பையர்ஸும் அவனோட சேர்ந்துக்கிட்டாங்க. அத்தனை பேர் சேர்ந்துக்கிட்டு நோட்டீஸ் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு தீர்ப்பு வருது. இதுல என்ன கொடுமை தெரியுமா? நம்ம ப்ராஜெக்ட் மொத்தமா அந்த ஆதி கைக்கு போகுது. அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட முதல் ப்ராஜெக்டே அந்த ஆதி கைக்கு போறது எப்படி இருக்கு தெரியுமா? பெத்த குழந்தைய தூக்கி யார்கிட்டயோ கொடுக்கற மாதிரி இருக்கு. அதுவும் யார்கிட்ட? நம்ம விரோதி கிட்ட. அபி, கோர்ட்டுக்கு போறீங்கல்ல? போய் ஆகணும்ல, அதான் போறேன். இடிதான் விழ போகுதுன்னு தெரியுது. இருந்தாலும் அங்க போய் நிக்க போறேன். வலிய தாங்கிறதுக்கு மன திடத்தோட போறேன். அபி, இங்க ஃபேவரா வரலன்னா ஹைகோர்ட்டுக்கு போலாம். ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அப்படி போனா ரொம்ப லேட் ஆகும். வாங்கின கடனுக்கு வட்டி ஏறிட்டே இருக்கும்.
அப்புறம் நம்ம வாங்கி போட்ட மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். சரி பாப்போம். டாக்டர் கிட்ட கேட்டேன், உங்க உடம்பு இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொன்னாரு. உடம்ப பாத்துக்குங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி அபி. ம். சாந்தி வாங்க. இந்தாங்க, இது செலவுக்கு வச்சுக்கோங்க. என்ன அபி, எதுக்கு இதெல்லாம்? பரவாயில்ல, வச்சுக்கோங்க. அவரை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். பாய் சாந்தி.